சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். அரசு பஸ்களை இயக்க வாட்ஸ்அப்பில் டிரைவர்கள் கண்டக்டர்களை வேலைக்கு அழைக்கும் அவல நிலையில் திமுக ஆட்சி உள்ளது என முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொன்னார். போக்குவரத்து துறையில இன்னைக்கு 6000 வண்டி ஓடல. நான் சொல்லல, உன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் சவுந்தரராஜன் சொல்லுகிறார் 6000 பேருந்துகள் ஓடவில்லை என்று சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனா இப்ப இன்னும் 2000 வண்டி ஓடல, பஸ்ஸே கிடையாது. இப்ப பஸ்ஸுக்கு டிரைவர் கண்டக்டர் கிடையாது. நேற்று பேப்பரை பாருங்க, திமுக இது குளித்தலையில வாட்ஸ்அப்ல போட்டு டிரைவர் கண்டக்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதே சிவகங்கையில முதல் நாள் ஆக்சிடென்ட் ஆகுது. அரசு பஸ், தனியார் பஸ், 7 பேர் இறந்து போறாங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அரசு பேருந்து அடி மோதுது, 11 பேர் இறந்து போறார்கள். அதுக்கு அமைச்சர் விளக்கம் சொல்றார், தரமான பயிற்சி பெற்ற ஓட்டுநர் தான் சொல்றார். இல்லைன்னு சொல்ல, பயிற்சி பெற்ற ஓட்டுநர் 8 மணி நேரம் ஓட்டலாம், 10 மணி நேரம் ஓட்டலாம். நீ ஆளே இல்லைன்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா ஆக்சிடென்ட் தான் ஆகும். இது உண்மையா இல்லையா என்று போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும். அதான் கை தூக்குறாரு. வண்டி வந்துருச்சுன்னா இறங்கின உடனே ஸ்பெஷல் ட்ரிப் ஏற்றி விடுறாங்க. டிரைவர் கண்டக்டர் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு அவலம் பாருங்க. அவ்வளவு 22,000 பேருந்து இருந்தது. அம்மா ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில போக்குவரத்துக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி. அதை விட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டு வண்டியில வேன் ஓட்டுற ஆளுகளை ஏற்றி விட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றதான். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஓட்டுனா அவங்களுக்கு வண்டி கொடுக்குற நிலைமை, அவ்வளவு நிலைமை இருக்கிறான். இன்னைக்கு நிறைய போக்குவரத்து துறையில பேருந்துகள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் இதுதான். இதை கூட்டணி கட்சி எல்லாம், கூட்டணியில் இருக்கக்கூடிய 6 வாயை திறக்கிறது கிடையாது.